almost everything you need to know. ஹலோ நண்பா, நீங்கள் யாரையாவது எதுக்காக நீங்கள் ஒரு இன்வெஸ்டர் ஆகணும்னு நினைக்கிறீங்கன்னு கேட்டு பாருங்களேன். ஆப்வியஸா அவங்களோட ஆன்சர் இன்வெஸ்டர் ஆனதான் நான் வேலை செய்யாமலே பணம் சம்பாதிக்க முடியும், பாசிவ் இன்கம் ஏர்ன் பண்ண முடியும்னு சொல்லுவாங்க. எல்லாரும் வேலை செஞ்சுட்டு இருக்க நேரத்தில் நம்ம அவங்கள விட பெட்டரான டெசிஷன்ஸ் எடுத்ததுனாலே நமக்கு பணம் வருதுன்னா அது சூப்பராக தானே இருக்கும். அதனால தான் நான் ஒரு இன்வெஸ்டர் ஆகணும்னு நினைக்கிறேன். இல்லை இந்த மாதிரி பாசிவ் இன்கம் வர நேரத்தில் எனக்கு பிடிச்ச வேலையை நான் செய்வேன், யாருக்கும் நான் பதில் சொல்லிட்டு இருக்க தேவையில்லை, என்னால் உண்மையான ஃப்ரீடம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும்னு சொல்லுவாங்க. ஆனா ஒரு விஷயத்தை யோசிச்சு பாருங்களேன், உங்ககிட்ட இன்வெஸ்ட் பண்றதுக்கு 10,000 rupees தான் இருக்கு. இந்த அமௌண்ட்டை நீங்க இன்வெஸ்ட் பண்ணி பணக்காரன் ஆயிட முடியும்னு நினைக்கிறீங்களா? எஸ், 10,000 உங்ககிட்ட இருந்தாலும் நீங்க சேர்த்து வைக்கணும், இன்வெஸ்ட் பண்ணணும்ன்ற எண்ணமும் டிசிப்ளினும் வரும்போது அதிக பணம் கையில இருந்தா அதை இன்வெஸ்ட் பண்றதுக்கான கான்ஃபிடன்ஸ் உங்களுக்கு தரும். ஆனா அந்த இன்வெஸ்டிங் டிசிப்ளின் அண்ட் கான்ஃபிடன்ஸ் உங்ககிட்ட இருந்தாலும் 10,000 நீங்க இன்வெஸ்ட் பண்ணி 500% ரிட்டர்னை கொண்டு வந்தா கூட அது உங்களுக்கு 50,000 தான் ப்ராஃபிட்டா தரும். 50,000 நீங்க பணக்காரன் ஆகிற அளவுக்கு பெரிய அமௌண்ட் கிடையாது. சோ நீங்க வெறும் பணத்தோட பெர்ஸ்பெக்டிவ்ல மட்டும் யோசிக்கிறதுக்கு பதிலா ஆக்சுவலா என்ன ஆக்ஷன்ஸ் எடுக்கணும், எப்படி ஸ்மார்ட்டா டெசிஷன்ஸ் எடுக்கணும், நீங்க ரிச்சராகவும் வைசராகவும் ஹாப்பியராகவும் எப்படி மாற முடியும்னு யோசிச்சீங்கன்னா அதுதான் ஓவராலா உங்களோட லைஃபை இம்ப்ரூவ் பண்ண ஹெல்ப் பண்ணும்னு வில்லியம் கிரீன் சொல்றாரு. சோ இந்த ரிச்சர் வைசர் ஹாப்பியர்ன்ற புக்ல இருந்து நம்ம கத்துக்க போற ஃபர்ஸ்ட் லெசன் இதுதான், பிகம் அ காப்பி கேட். நமக்கு சின்ன வயசுல இருந்தே காப்பி அடிக்கிறது தப்பான விஷயம்ன்ற மாதிரி சொல்லி கொடுப்பாங்க. நம்ம ஏதாவது புதுசா செய்யணும், வித்தியாசமா செய்யணும்னு எதிர்பார்ப்பாங்க. ஆனா இந்த உலகத்திலே ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் ஆர்டிஸ்ட் பேப்லோ பிகாசோ ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு, குட் ஆர்டிஸ்ட் காப்பி, கிரேட் ஆர்டிஸ்ட் ஸ்டீல் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சோ காப்பி அடிக்கிறது தப்பு இல்லை, ஆனா அதை சரியான மனுஷங்க கிட்ட இருந்து காப்பி அடிக்கணும். ஏன்னா மோனிஷ் பப்ராய்ன்ற இந்தியன் அமெரிக்கன் இன்வெஸ்டர் அவரோட இன்வெஸ்டிங் ஜர்னில ஒரு லெஜெண்டரி ஸ்டேட்டஸ் அச்சீவ் பண்ணியிருக்காரு. இது எல்லாத்தையும் அவரு வாரன் பஃபெட்டோட இன்வெஸ்டிங் மெத்தட்ஸை காப்பி அடிச்சதுனால தான் அச்சீவ் பண்ண முடிஞ்சதுன்னு சொல்றாரு. இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜியை நம்ம எல்லாரையும் ஃபாலோ பண்ண சொல்றாரு. ஏன்னா நீங்க பிசிக்ஸ்ல ஏதாவது ஒரு பெரிய விஷயத்தை சக்சஸ்ஃபுல்லா அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ஆனா லா ஆஃப் கிராவிட்டி, லா ஆஃப் கரண்ட் எல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணாம அதெல்லாம் மத்தவங்க கண்டுபிடிச்சது, நியூட்டன் கிடக்கிறாரு, டெஸ்லா கிடக்கிறாரு, நான் கண்டுபிடிக்கிறேன் பாருங்க புதுசான்னு சொல்லி இந்த மாதிரி பேசிக்கான ஃபண்டமெண்டலான மெத்தட்ஸை இக்னோர் பண்ணிட்டு ஸ்டார்டிங் ஸ்டேஜஸ்ல உங்க ஓன் ஸ்டைல உருவாக்கணும்னு நினைக்கிறது லாஜிக்கலா சரியா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? கிடையாதுல. நீங்க பிறந்து குழந்தையா இருக்கும் போதே ஆல்ரெடி இந்த உலகத்துல வாழ்ந்து சில வருஷங்களுக்கு சர்வைவான அடல்ட்ஸோட பேச்சை கேட்காம உங்க இஷ்டத்துக்கு ஏதோ பண்ற மாதிரி இருக்கும். அது நிறைய நேரங்கள்ல உங்களுக்கு தான் ஆபத்தா போய் முடியும், சில நேரங்கள்ல உங்க உயிரே போயிடும். இன்வெஸ்டிங்கோட பாயிண்ட் ஆஃப் வியூல உங்க பணம் எல்லாம் வேஸ்டா போயிடும். சோ ஒருத்தவங்க அவங்களோட லைஃப் எக்ஸ்பீரியன்ஸை உங்களுக்கு ஷேர் பண்றாங்கன்னா அதை ஃபாலோ பண்றதும் பண்ணாததும் உங்க இஷ்டம். பட் அதை நீங்க அட்லீஸ்ட் கவனிக்கிறது தான் புது விஷயங்களை கத்துக்கிறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். வாரன் பஃபெட் இன்னைக்கு சக்சஸ்ஃபுல்லா இருக்காருன்னா அவர் வேல்யூ இன்வெஸ்டிங்க பெஞ்சமின் கிரஹாம் கிட்ட இருந்து கத்துக்கிட்டாரு. அப்புறம் சார்லி மங்கர் கூட பார்ட்னர் பண்ணி அவரோட ஓன் ஸ்டைல உருவாக்கிக்கிட்டு வேல்யூ இன்வெஸ்டிங் மட்டும் பண்ணாம வேல்யூபிளான பிராண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணி அதை லாங் டர்முக்கு ஹோல்டு பண்ண ஆரம்பிச்சாரு. அதே மாதிரி மோனிஷ் பப்ராய் வாரன் பஃபெட்டோட மெத்தட்ஸை பார்த்து அதுல இருந்து இன்ஸ்பிரேஷன் எடுத்துக்கிட்டு அவரோட இன்வெஸ்டிங் அப்ரோச்சை ஃபார்ம் பண்ணதுனாலதான் அவர் இந்த மாதிரி ஒரு சக்சஸை ரெப்ளிகேட் பண்ண முடிஞ்சிருக்கு. சார்லி மங்கர் யூசுவலா இந்த மாதிரி மத்தவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து ஒரு விஷயத்தை கத்துக்கிறது வெறும் சக்சஸ் ஸ்டோரிஸோட விஷயத்துல மட்டும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்காது. பட் பினான்சியல் ஃபெயிலியர் ஆகிறவங்க கிட்ட இருந்தும் சில லெசன்ஸை நம்ம எடுத்துக்கலாம். அவங்க என்ன தப்பு பண்ணதுனால அந்த நிலைமைக்கு போனாங்களோ அந்த தப்பை நம்ம பண்ணாம இருக்கலாம். இன்வெர்ட் ஆல்வேஸ் இன்வெர்ட்ன்ற கான்செப்ட் படி யோசிச்சா ஆல் ஐ வாண்ட் டு நோ இஸ் வேர் ஐ அம் கோயிங் டு டை, சோ ஐ வில் நெவர் கோ தேர் அப்படின்னு வர்ஸ்ட் கேஸ் சினாரியோவை அவாய்ட் பண்ணி நம்ம ஃபெயிலியரையும் அவாய்ட் பண்ண முடியும். ஃபெயிலியர் அவாய்ட் பண்ணிட்டாலே நமக்கு பாதி பிரச்சனை முடிஞ்சிடும், சக்சஸோட பாத்துல ப்ராக்ரஸ் பண்ண முடியும். நம்பர் 2, ஹூம் டு ஃபாலோ. சரி, சீக்கிரமா ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அச்சீவ் பண்ணி இந்த மாதிரி பாசிவ் இன்கம் ஏர்ன் பண்றது தான் என்னோட கோலா இருக்குன்னா அதுக்கு நான் என்ன பண்ணணும், யார்கிட்ட இருந்து காப்பி அடிக்கணும்னு இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம். ஏர்லி ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் நீங்க எய்ம் பண்றீங்கன்னா உங்களுக்கு 3 விஷயம் தேவைப்படும்: அதிகமான இன்கம், ப்ராப்பர் ஃபினான்ஷியல் பிளானிங், அப்புறம் ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி. இந்த 3 விஷயத்துல அதிகமான இன்கம் நீங்க கொண்டு வரதுக்கு ஃபர்ஸ்ட் என்ஆர்ஐஸை நீங்க காப்பி அடிக்கலாம். நீங்க இந்தியால இருந்து இந்த உலகத்துல யாரெல்லாம் ஏர்லி ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அச்சீவ் பண்ணிருக்காங்கன்னு தேடி பாத்தீங்கன்னா ஒரு காமனான பேட்டர்னை ஃபைண்ட் பண்ணுவீங்க. ஒன்னு அவங்க பிசினஸ் மேன்ஸா இருப்பாங்க, இல்லனா என்ஆர்ஐஸா இருப்பாங்க. பிரச்சனை என்னன்னா எல்லாராலையும் ஒரு சக்சஸ்ஃபுல் பிசினஸ் பண்ண முடியாது. ஆனா அந்த கான்ட்ராஸ்ட் நிறைய பேர் அவங்களோட கெரியர் இல்ல ஜாப்லயே சக்சஸ்ஃபுல்லா இருந்து இல்ல ஒரு ஹையர் எஜுகேஷன் ரூட் மூலமா வேற டெவலப் கண்ட்ரீஸ்ல என்ஆர்ஐயா மாறி ஒரு ஸ்ட்ராங்கர் கரன்சில ஏர்ன் பண்ணும்போது அந்த கரன்சி டிஃபரன்ஸ்ல இருக்க ஆர்பிட்ராஜையும் அந்த கண்ட்ரிக்கும் நம்ம கண்ட்ரிக்கும் இருக்க பர்ச்சேசிங் பவர் பேரிட்டி வித்தியாசத்துல டாலர்ஸ், யூரோஸ் இல்ல கல்ஃப் கண்ட்ரீஸ்ல கிடைக்கிற கரன்சிஸ்ல ஏர்ன் பண்ணிட்டு அதை இந்தியால அவங்களோட ஃபியூச்சர் எக்ஸ்பென்சஸ்க்காக சேவ் அண்ட் இன்வெஸ்ட் பண்றப்ப, அதாவது அவங்க ஹை டிஸ்போசபிள் இன்கம் அவங்க ஃபியூச்சர் நீட்ஸ்க்காக இன்வெஸ்ட் பண்றப்ப அவங்களால ஷார்ட் டைம் பீரியட்லயே அவங்களோட ஃபினான்ஷியல் கோல்ஸை ரீச் பண்ண முடியுது. சோ ஹை இன்கம் உங்களோட கோலா இருக்குன்னா இவங்களை நீங்க காப்பி அடிக்கலாம். ஏன்னா உங்களுக்கு ஃபினான்ஸ் பாட்காஸ்ட் பார்க்குற பழக்கம்லாம்
இருந்ததுன்னா டெஃபினட்டா நீங்க மதுரை வீரனோட லைஃப் ஸ்டோரியை கேட்டிருக்கலாம். அவரோட லைஃபோட ஏர்லி ஸ்டேஜஸ்ல வெறும் 10 ரூபால இருந்து ஏர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணி சில நல்ல மக்கள் அவருக்கு படிக்கலாம் ஹெல்ப் பண்ணி லைஃப்ல கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து ஒரு ஸ்டேஜ்ல அப்ராடுக்கு போய் ஸ்பெசிஃபிக்கா கல்ஃப் கண்ட்ரீஸ்ல போய் அவரு ஹார்ட் ஒர்க் பண்ணி ஃபுருகலா இருந்து பணத்தை சேர்த்து வச்சு அதை இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணும்போது தான் இன்னைக்கு என்னால் ஒரு 5-6 crores நெட்வொர்த்தை ரீச் பண்ண முடிஞ்சது. ஒரு மாசத்துக்கு ஒரு 1.5 லட்சத்துக்கு மேல பாசிவ் இன்கம் ஏர்ன் பண்ண முடியுதுன்னு சொல்றாரு. அவர் மட்டும் இல்ல, நிறைய பேர் இந்த ஸ்ட்ராட்டஜியை ரெப்ளிகேட் பண்றாங்க. லைஃபோட ஏர்லி ஸ்டேஜஸ்ல ஹை இன்கம்க்கு இந்த மெத்தடை ஃபாலோ பண்றாங்க. ஸோ இந்த மாதிரி மக்கள் கிட்ட இருந்து காப்பி அடிச்சு எது வேலை செஞ்சிருக்கோ அந்த ரைட் லெசன்ஸை நம்மளும் ரெப்ளிகேட் பண்ணலாம். ஆனா இன்கம் ரெப்ளிகேட் பண்றது மட்டும் முக்கியம் இல்லை. ஏன்னா சார்லி மங்கர் கிட்ட இருந்து நம்ம என்ன கத்துக்கிட்டோம்? இன்வெர்ட் ஆல்வேஸ் இன்வெர்ட். ப்ராக்ரஸ் பண்ற அதே நேரத்தில் நம்மளோட வேர்ஸ்ட் கேஸ் சினாரியோக்கும் நம்ம ஒரு ப்ரொடெக்ஷனை கொடுத்துடணும். ஸோ உங்களுக்கும் உங்க ஃபேமிலிக்கும் வேர்ஸ்ட் கேஸ் சினாரியோ என்னவா இருக்கும்? நமக்குன்னு பொறுப்புகள் இருக்கப்ப, நம்மளோட சம்பளத்தை நம்பி நிறைய பேர் இருக்கிறப்ப அன்பார்ச்சுனேட்டா நம்ம இறந்து போறது தான். ஸோ இந்த வேர்ஸ்ட் கேஸ் சினாரியோல இருந்து நம்மளை நாமளே ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்கு நீங்க என்ஆர்ஐயா இருந்தாலும் இல்ல நீங்க ஒரு என்ஆர்ஐ ஆகிற ப்ராசஸ்ல இருந்தாலும் உங்களுக்கு நீங்க ஒரு டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸை எடுத்துக்கலாம். ஏன்னா இந்த டேர்ம் இன்சூரன்ஸ் தான் அவங்களுக்கு அப்புறம் அவங்களோட ஃபேமிலிக்கு ஒரு ஃபினான்ஷியல் ப்ரொடெக்ஷனை கொடுக்கும். ஒரு என்ஆர்ஐயா வெளிநாட்டில் இருக்க இன்சூரன்ஸோட பிரைஸுக்கும் இந்தியாவில் இருக்க இன்சூரன்ஸோட பிரைஸுக்கும் வித்தியாசம் உங்களுக்கே தெரியும். ஏன்னா நீங்க இந்தியாவில் டேர்ம் இன்சூரன்ஸ் எடுத்தீங்கன்னா நீங்க 30 to 50% கம்மியான காஸ்ட்லயும் வாங்க முடியும். ஃபாரின் கண்ட்ரீஸ்ல பண்ற மாதிரி மேக்ஸிமம் 30 to 40 வருஷம் தான் டேர்ம் இன்சூரன்ஸ் கொடுப்பேன்னு சொல்லாம இந்தியன் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் வந்து உங்களுக்கு 85 ஏஜ் வரைக்கும், ஏன் 99 ஏஜ் வரைக்கும் கவர் பண்ற ஹோல் லைஃப் இன்சூரன்ஸையும் கொடுக்குறாங்க. என்ஆர்ஐஸ் உங்களுக்கு ஒரு மேஜர் அட்வான்டேஜ் என்னன்னா இந்தியன்ஸ் கட்டுற 18% ஜிஎஸ்டி நீங்க கட்ட தேவையில்ல. அப்புறம் ஆனுவலா உங்களோட இன்சூரன்ஸை பே பண்றீங்கன்னா அதுலயும் 5% அடிஷனல் டிஸ்கவுண்டோட டோட்டலா 23% டிஸ்கவுண்ட் உங்களுக்கு கிடைக்கும். ஒரு 2 crores கவர் எடுக்கிறீங்கன்னா அது அப்ராக்சிமேட்டா 820 per monthல இருந்து ஸ்டார்ட் ஆகும். யூசுவலா உங்களோட ஆனுவல் இன்கம் விட 20 மடங்கு அதிகமான அமௌண்ட்டை தான் டேர்ம் இன்சூரன்ஸ் கவரா எடுப்பாங்க. என்ஆர்ஐக்கு யூசுவலா அதிக சம்பளம் இருக்கிறதுனால அப் டு 5 crores வரைக்கும் கூட உங்களுக்கு கவரேஜ் கிடைக்கும். ஸோ உங்க ஃபேமிலியோட ஃபினான்ஷியல் சேஃப்டியை நீங்க என்ஷோர் பண்ணிக்கணும்னு நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை கிளிக் பண்ணி பாலிசி பசார் வெப்சைட்ல உங்களோட டீடைல்ஸ் என்டர் பண்ணீங்கன்னா லிஸ்ட் ஆஃப் கோட்ஸ் உங்களுக்கு வரும். அங்க இருக்க அவைலபிள் கோட்ஸை கம்பேர் பண்ணி பார்த்து உங்களுக்கு சூட் ஆகிற மாதிரி ஒரு பிளானை 24/7 கிளைம் அசிஸ்டன்ஸோட செலக்ட் பண்ணிக்கோங்க. கல்ஃப் கண்ட்ரீஸ்ல ஒர்க் பண்ற நிறைய பேர் வந்து இந்த இன்சூரன்ஸ் காஸ்ட் டிஃபரன்ஸை புரிஞ்சுக்கிட்டு என்ஆர்ஐஸா அவங்க இந்தியாவில தான் இன்சூரன்ஸ் எடுத்துக்கிறாங்க. கொஞ்சம் கொஞ்சமா யூஎஸ், யூகே அண்ட் ஆஸ்திரேலியால கூட இந்த ட்ரெண்ட் வந்து இம்ப்ரூவ் ஆகிட்டே வருது. ஸோ நீங்களும் இந்த விஷயம்லாம் கால்குலேட் பண்ணி உங்களோட ஃபினான்ஷியல் ஃபியூச்சரை செக்யூர் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அவைலபிள் பிளான்ஸை டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்க்ல இருந்து செக் பண்ணி பாருங்க. அடுத்ததா செகண்டா நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியது யாருன்னா ஃபினான்ஷியல் பிளானர்ஸ் தான். இது உங்களோட ஃபினான்ஷியல் மென்டார்ஸா இருக்கலாம், புக்ஸா இருக்கலாம், இல்ல எந்த சோர்ஸ்ல இருந்தும் மணி மேனேஜ்மெண்ட்டை பத்தி உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கிடைச்சாலும் அந்த இன்ஃபர்மேஷனை காப்பி அடிச்சு உங்களோட லைஃப்ல அப்ளை பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா தான் உங்களோட லைஃப் டைம்ல உங்க ஃபியூச்சர் கோல்ஸ்க்காக வெல்த்தை பில்ட் பண்ண முடியும். இது ரிச்சஸ்ட் மேன் இன் பாபிலான் புக்ல சொல்ற மாதிரி நீங்க எவ்வளவு பணத்தை சம்பாதிச்சாலும் கம்மியா இருக்கட்டும் அதிகமா இருக்கட்டும் அதுல ஃபர்ஸ்ட் உங்களுக்குன்னு ஒரு அமௌண்ட்டை தனியா எடுத்து வச்சு ஃபியூச்சருக்காக சேவிங்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இல்ல பிசினஸ் ஆரம்பிக்கிறதுக்கோ ஏதோ ஒரு ரீசனுக்காக, இன் ஷார்ட் அந்த பணத்தை மல்டிப்ளை பண்றதுக்காக தனியா எடுத்து வைக்கணும்ன்ற ஐடியாவா இருக்கலாம். இல்ல ரிச் டாட் புவர் டாட் புக்ல சொல்ற மாதிரி உங்ககிட்ட பணம் எப்பெல்லாம் வருதோ அந்த பணத்தை இன்னும் அதிகமா சம்பாதிச்சு கொடுக்கறதுக்கு லைஃபோட இனிஷியல் ஸ்டேஜஸ்ல அசெட்ஸை அதிகமா பில்டு பண்ணணும். காரு, பைக்னு நமக்கு அதிகமா செலவு வைக்கக்கூடிய லைபிலிட்டிஸை வாங்கிட்டு இருக்க கூடாதுன்ற ஐடியாவா இருக்கலாம். இந்த மாதிரி ஐடியாஸை நம்ம காப்பி அடிச்சு யூஸ் பண்ணும்போது தான் உண்மையான வெல்த்தை நம்ம பில்டு பண்ண முடியும். லக்ஸரி ஐட்டம்ஸ்ல அதிகமா செலவு பண்ற மாதிரி ஃபீல் பண்றீங்களா? சைக்காலஜி ஆஃப் மணியை படிச்சு பாருங்க. உண்மையான வெல்த் காஸ்ட்லியான பைக்கோ காரோ கிடையாது. அதை வாங்கி யூஸ் பண்றதுனால மத்தவங்க ரெஸ்பெக்ட் உங்களுக்கு அதிகமாகாது. அந்த பொருளை தான் ஆச்சரியமா பார்ப்பாங்களே தவிர அது அவங்களோட தான் இருந்தா எப்படி இருக்கும்னு நினைச்சு பார்ப்பாங்களே தவிர அதை யூஸ் பண்ற மனுஷனை அந்த அளவுக்கு கண்டுக்க மாட்டாங்க. ட்ரூ வெல்த் வந்து பேங்க் அக்கௌண்ட்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அக்கௌண்ட்ஸ்ல தான் ஹைட் ஆயிருக்கும்ன்றத புரிஞ்சுப்பீங்க. எவ்வளவு பணம் அதிகமா சம்பாதிச்சாலும் உங்க லைஃப் ஸ்டைல அதுக்கு தகுந்த மாதிரி இன்ஃப்ளேட் பண்ணிக்காம உங்களால எவ்வளவு செலவு பண்ண முடியுமோ அதை விட பாதி செலவு பண்ண கத்துக்கிட்டு, அதாவது மில்லியனர் நெக்ஸ்ட் டோர் புக்ல சொல்ற மாதிரி லிவிங் பிலோ யுவர் மீன்ஸ்ன்ற விஷயத்தை ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்க ஃபினான்ஷியல் லைஃப்ல அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்தாலும் அதை நீங்க ஈஸியா சமாளிக்க முடியும். கடன் அதிகமா இருந்தா அதுல இருந்து வெளியே வர்றதுக்கு நீங்க டேவ் ராம்சியோட டோட்டல் மணி மேக் ஓவர் புக்கை படிக்கலாம். ஏன்னா இவர் சின்ன வயசுலயே அதிகமா கடன் வாங்கி ரியல் எஸ்டேட்ல இன்வெஸ்ட் பண்ணதுனால இவர் கடன் வாங்கின பேங்க் வேற ஒரு பேங்க்குக்கு செல் ஆனதுனால இந்த 26 வயசு சின்ன பையனுக்கு நம்ம எதுக்கு எவ்வளவு லோனை கொடுத்து வச்சிருக்கோம், இது ரிஸ்கியா இருக்கு, இதை கேன்சல் பண்ணணும்னு சொல்லி உடனே பேங்க்ஸ் ரிஸ்கியான லோன்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்றேன்னு சொல்லி இவரை லோனை சீக்கிரமா கட்ட சொல்லி பிரஷர் போட்டதுனால அதை கட்ட முடியாம அவர் வாங்கின ரியல் எஸ்டேட்லாம் செல் பண்ணிட்டு ஜீரோல இருந்து நெகட்டிவ்க்கு போயிட்டு ஒரு கடன்காரனா மாறிட்டாரு. திரும்ப அந்த பேங்க்ரப்டான மோசமான நிலைமையில இருந்து ஃபினான்ஷியல் ஃப்ரீடம்க்கு தேவைப்படுற இந்த 7 பேபி ஸ்டெப்ஸையும் அதே நேரத்துல உங்க லைஃப்ல இருக்க ரிலேஷன்ஷிப்ஸை சரியா மெயின்டைன் பண்ணீங்கன்னா, நிறைய நல்ல மனுஷங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா அது உங்களோட லைஃபை பாசிட்டிவா எலிவேட் பண்ணுன்னு சொல்றாரு. அதிகமா ஏர்ன் பண்ற மனுஷங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. நீங்களும் கொஞ்சம் கொஞ்சமா அவங்கள மாதிரியே மாறி
அதிகமாக சம்பாதிக்க ஆரம்பிச்சிருவீங்க. அதிகமாக பணத்தை செலவு பண்ணுறவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. ஒரு தடவை தாண்டா வாழ போகிறோம், எல்லாத்தையும் செலவு பண்ணி என்ஜாய் பண்ணலான்னு வீக்கெண்ட் ஆனால் வெளியூர் ட்ரிப்பு, சாட்டர்டே நைட் ஆனால் பார்ட்டி, இந்த மாதிரி அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறவங்களோட இருங்க. நீங்கள் ஒரு ரூபாவையும் ஏர்ன் பண்ணும்போது அதை எப்படி செலவு பண்ணலாம் தான் யோசிச்சுட்டு இருப்பீங்க. ஸோ சரியான மென்டர்ஸ் அண்ட் புக்ஸ் கிட்ட இருந்து இந்த மாதிரி விஷயங்களை கற்றுக்கிட்டு உங்கள் ஃபினான்சஸை ப்ராப்பராக பிளான் பண்ணுறது மூலமாக அதிகமான இன்கம்மை எப்படி சரியாக மேனேஜ் பண்ணுறது நீங்கள் கற்றுக்கலாம். கடைசியாக தேர்ட் பாயிண்ட் என்ன, உங்களுக்கு ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி தேவைப்படும். ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி என்ன, சிம்பிளா லாங் டேர்ம் இன்வெஸ்ட் பண்றது. லாங் டேர்ம் இன்வெஸ்ட் பண்ணாதான் இந்த டேபிள்ல காட்டுற மாதிரி பல வருஷங்களுக்கு அப்புறம் நீங்க இன்வெஸ்ட் பண்ண சின்ன அமௌண்ட் வந்து ரொம்ப பெரிய ரிட்டர்ன்ஸை கொடுக்கும். லாங் டேர்ம்ல இது கண்டிப்பா நல்ல ரிட்டர்ன்ஸை கொடுக்குதுன்னு நமக்கு தெரியுது. ஆனா ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜின்றது என்னது, டிசிப்ளினா கன்சிஸ்டன்டா லாங் டேர்ம் இன்வெஸ்ட் பண்றதோட சேர்த்து நீங்க எடுக்கிற ரிட்டர்ன் ரேட் வந்து ஆவரேஜ் ரிட்டர்ன்ஸை விட அதிகமா இருக்கணும். அதாவது ஆவரேஜ் மார்க்கெட் ரிட்டர்ன்ஸை விட நீங்க கொஞ்சம் ஆல்பாவை ஜென்ரேட் பண்ணணும். ஆல்பான்றது ஒன்றும் இல்லை, இப்போ நார்மலா மற்றவங்களாம் வந்து 12% ரிட்டர்னை எடுக்கிறாங்கன்னா நீங்க 15% ரிட்டர்ன் வருஷத்துக்கு எடுக்கிறீங்கன்னா இந்த டிஃபரன்ஸ் இருக்க 3% இருக்கு பாருங்க, இதுதான் ஆல்பா. இங்க இது பார்க்கறதுக்கு சிம்பிளான 3% இருந்தாலும் கால்குலேஷன் படி பார்த்தீங்கன்னா அது உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்ல ஒரு டைம் ஃப்ரேம்க்கு அப்புறம் பெரிய டிஃபரன்ஸை கொண்டு வந்துடும். அந்த டிஃபரன்ஸ் வந்து கோடி கணக்கில் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஆல்பா ஜென்ரேட்டிங் ரிட்டர்ன்ஸை நீங்க கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்கன்னா நார்மலா எப்பயும் போல எஸ்ஐபி பண்ணுங்க. சிஸ்டமேட்டிக்கா உங்களுக்கு இன்கம் வர வர அதை ப்ராப்பர் ஃபினான்ஷியல் பிளானிங்கோட கொஞ்சம் தனியா எடுத்து வச்சுட்டு அதை இன்வெஸ்ட் பண்ணிடுங்க. ஆனா எப்பயுமே உங்களோட எமர்ஜென்சி ஃபண்டோட சேர்த்து ஆப்பர்ச்சுனிட்டி ஃபண்டுன்னு ஒரு விஷயத்தை மெயின்டைன் பண்ணுங்க. இதை நீங்க எஃப்டிஸ்ல மெயின்டைன் பண்ணலாம். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி ஃபண்டை மெயின்டைன் பண்ணீங்கன்னா என்ன ஆகும் தெரியுமா, உலகத்துல அப்பப்ப பிரச்சனை வரும், அன்சர்டனா இருக்கும், அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது. இந்த அன்சர்டனான உலகம் அண்ட் அதோட எக்கனாமில தான் நம்ம இன்வெஸ்ட் பண்றோம். ஆனா இந்த மாதிரி பிரச்சனை வர நேரத்துல பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். அதுவும் யாருக்கு, அந்த நேரத்துல கொஞ்சம் பணத்தை வச்சிருக்கவங்களுக்கு தான். ஒரு காலத்துல அதிகமா விலையோட வித்துட்டு இருந்த அசட்ஸ்லாம் ரொம்ப கம்மியான விலைக்கு கிடைக்கும். ரீசெண்டா நிஃப்டில கிடைச்ச 10% டிஸ்கவுண்ட் மாதிரியோ போர், வியாதி, ரிசெஷன் ஒரு விஷயமும் வரும்போது அதுக்கு தகுந்த மாதிரி கிராஷ் வரும். ஆப்பர்ச்சுனிட்டிஸை நம்ம கண்ணு முன்னாடி பிரசன்ட் பண்ணும். இந்த அன்சர்டைனான டைம்ஸ்ல ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்க கிராப் பண்ணிக்கிற அளவுக்கு உங்ககிட்ட பணம் இருந்ததுன்னா அந்த நேரத்தில் நீங்க கான்ஃபிடென்ட்டா பண்ணக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் தான் உங்களுக்கு ஈஸியா ரொம்பலாம் யோசிக்காம இந்த ஆல்பாவை ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். எல்லாரும் அவ்வளவுதான் இந்த உலகமே முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிற நேரத்தில் நீங்க கான்ஃபிடென்ட்டா இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா, அதாவது மற்றவங்க எக்ஸ்ட்ரீம் ஃபியர்ல இருக்கும்போது நீங்க பாசிட்டிவா இருந்தீங்கன்னா அதுதான் ஆவரேஜ் ரிட்டர்ன்ஸை விட உங்களுக்கு 3 to 5% ஆல்பாவை ஜென்ரேட் பண்ணி தரும். இந்த 3 to 5% ஆல்பா வந்து சில வருஷங்களுக்கு அப்புறம் பார்த்தா கோடிக்கணக்கான டிஃபரன்ஸை கொடுக்கும். இந்த ஸ்ட்ராட்டஜியை பத்தி இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும்னா நம்ம ஃபினான்ஸ் ஃப்ரைடேஸ் சேனல்ல அப்லோட் பண்ண இந்த வீடியோவை பாருங்க. அங்க எஸ்ஐபி பிளஸ் லம்சம் ஸ்ட்ராட்டஜியை பத்தி இன்னும் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஸோ காப்பி கேட்டா இருக்கிறது தப்பு இல்லை, ஆனா யார்கிட்ட காப்பி அடிக்கிறோன்றது ரொம்ப முக்கியமான விஷயம். சரியான ஹை இன்கம் ஏர்னர்ஸ், ஃபினான்ஷியல் பிளானர்ஸ் அண்ட் இன்வெஸ்டர்ஸ் கிட்ட இருந்து நீங்க காப்பி அடிச்சீங்கன்னா நீங்களும் ரிச்சராகவும் வைசராகவும் ஹாப்பியராகவும் இருக்க முடியும். ஒரு என்ஆர்ஐயா உங்களோட ஃபேமிலிக்கு ஃபினான்ஷியல் ப்ரொடெக்ஷன் கொடுக்கறதுக்கு சரியான லோ காஸ்ட் டேர்ம் பிளானை டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்க்ல இருந்து செலக்ட் பண்ணி உங்களோட ஃபேமிலியோட ஃபியூச்சரை ப்ரொடெக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு எங்களை வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம் அண்ட் டெலிகிராம்லயும் ஃபாலோ பண்ணுங்க. கடைசியா தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.